நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு தோசை சட்னிக்கு சூப்பரான ஒரு வடைக்கும் சூப்பரான ஒரு நெய் கேசரி, நெய் ரவா கேசரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். தளன்னு நெய் விட்டு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ஒரு நெய் கேசரி, நெய் ரவா கேசரி கற்றுக்கோங்க. இந்த கேசரி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ எடுத்து போடுறேன், லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த ரவா கேசரி. இப்போ இதில் நான் வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கிறேன். இனிமேல் தோசை ஊற்ற போகிறேன். நல்லா இந்த மாதிரி இருந்தால் தான் கடைசியில் ரொம்ப நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான சேமியா கிச்சடி. இப்போ நமக்கு நல்லாவே கொதிக்குது பாருங்கள். தண்ணி கொதித்தோடனே கேரட்டு பீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த சேமியா பார்த்திங்கன்னா வறுத்த சேமியா தான், இதுதான் நான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் இதானோன்னா போட்டு கிண்டிக்கிடலாம். சூப்பராக இருக்கும் சேமியா கிச்சடி. இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு நல்லாவே கொதிக்குது பாருங்கள். தண்ணி கொதித்தோடனே கேரட்டு பீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த சேமியா பார்த்திங்கன்னா வறுத்த சேமியா தான், இதுதான் நான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் இதானோன்னா போட்டு கிண்டிக்கிடலாம். சூப்பராக இருக்கும் சேமியா கிச்சடி. இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான சேமியா கிச்சடி.